843 பெண்களுடைய கர்ப்பப்பையை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிற மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கை இன்னைக்கு பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, இந்த விவகாரத்தோட பின்னணி தெரிஞ்சா இப்ப சொல்ற நம்பர்லாம் சாதாரணம்னு தோணும். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரம் பரவலா பேசப்பட்டுச்சு. 2016-17 காலகட்டத்துல 99 மருத்துவமனைகள்ல 4605 பேருக்கு கர்ப்பப்பையை நீக்கிற அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு. இத மாநில அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒருத்தர் தலைமையில நடந்த கமிட்டி உறுதி பண்ணாங்க. கரும்பு அறுவடைக்காக போகக்கூடிய பெண்களின் கர்ப்பப்பை தேவையில்லாம நீக்கப்படுறதா சர்ச்சை எழுந்தது. அன்னைய தேதியில மகாராஷ்டிர மாநில அமைச்சர் ஷிண்டே இதுல பலரும் கரும்பு வேலைக்கே போகிறவங்க இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேவையில்லாம கர்ப்பப்பையை நீக்கிற இந்த அறுவை சிகிச்சைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இந்த கிராமங்கள்ல இதுதான் பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டாரு. இதனால என்னாச்சு தெரியுமா? அறுவை சிகிச்சை எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. 2019 வருஷம் வெளியான அறிக்கையில மகாராஷ்டிராவினுடைய பீட் மாவட்டத்துல 82,309 பெண்கள் கிட்ட நடத்தின ஒரு ஆய்வுல 13,861 பெண்களின் கர்ப்பப்பை நீக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. எத்தனை பேர் பாருங்க. அதுக்கப்புறம் வருஷம் சர்வதேச ஊடகங்கள் இத பத்தி செய்தி வெளியிடுவாங்க, டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு சடங்கு மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. பல நூறு செய்திகள், யூடியூப் வீடியோகள் நீங்க தேடி பார்த்தா இங்கேயே கிடைக்கும். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கர்ப்பப்பையை நீக்கிட்டு 12 மணி நேரத்துக்கும் அதிகமா அவங்கள வேலை வாங்கி குறைஞ்ச ஊதியம் கொடுத்து அதனால அவங்களுக்கு ஏற்படுற உடல் பாதிப்புகளை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்லாம இருக்கிறது தான் இங்க உறுத்தலான விஷயமே. கரும்பு அறுவடை நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மக்களை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அறுவடை காலத்துல சுமார் 10 லட்சம் பேர் வரைக்கும் தேவைப்படுவாங்க. கரும்பு காட்டுல இருந்து 500 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட ஆட்களை பிடிச்சிட்டு வராங்க. கிராமமா போய் குடும்பமா ஆள் எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, புள்ள குட்டியோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு புறப்படுவாங்க. 6 மாசம் வேலை செஞ்சதுக்கு தோராயமா 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இதுல அவங்க செலவெல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு சொற்ப தொகை தான் கையில நிக்கும். இதுல கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கே 30,000 ரூபாய் வரைக்கும் செலவாயிடுதான். 13 வயசு சின்ன குழந்தைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு 15 வயசுல அவங்க பிள்ளை பெத்துக்கிட்டு இந்த கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. விடிய காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு கரும்பு அறுவடை வேலைக்கு போறாங்க. தலைவலி, உடம்பு வலி, வயிற்று வலின்னு எதை சொன்னாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கர்ப்பப்பையை நீக்கிடுறாங்க. 20-25 வயசுலயே பெண்களினுடைய கர்ப்பப்பையை நீக்கிட்டா ப்ரொடக்டிவிட்டி கூடும் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஏஜென்ட். துப்பட்டா போடுங்க தோழின்னு ஆரம்பிச்சு பாலியல் வன்புணர்வு செய்யறதுல இருந்து இப்படி கர்ப்பப்பை நீக்கம் வரைக்கும் பெண்கள் உடல் ரீதியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், கொடுமைகள் ஏராளம். பெண்ணுடல் அவளுடையது அப்படிங்கிற உண்மை உரைக்கிற வரைக்கும் இதுல இருந்தெல்லாம் பெண்களுக்கு மீட்பே கிடையாது. இந்த வருஷம் இன்னொரு வாட்டி இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விடிவு காலம்தான் எப்ப